ஹே காய்ஸ், டே 4 இஃப்தார் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சொதப்பல் ரெசிபீஸ் தான். என்னென்னலாம் சொதப்புச்சு, என்னென்னலாம் பண்ணினேன், அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா? என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீட்ரூட் புட்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீட்ரூட் எடுத்துட்டேன், கட் பண்ணிடலாமா? கட் பண்ண பீஸஸ் அதுலேருந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாமா? மாற்றிட்டு ஒரு மேஜிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்படி பண்ணால் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அப்புறமா மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் அப்படி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். பாயில் ஆனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். தென் அகர் அகர் ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதையும் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதை செட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி அதில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 1.5 மணி நேரம் செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சுக்கிட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அகர் அகர் ஸ்ட்ரிப் போட்டு செகண்ட் லேயருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுலேயும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் எங்கே தான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஃபஸ்ட் லேயர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது 1.5 மணி நேரம் நான் செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அப்போவும் எதுவுமே ஆகலை. நான் இந்த செகண்ட் லேயருக்கு மில்க்கும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன், அதாவது கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருந்தேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை உள்ளே ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த மிக்ஸும் இதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல, எப்படி நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. சரி, இதோட அவுட்புட் ஃபைனலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடை மாவு எடுத்து வச்சுட்டு ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறம் ஜிஞ்சர், இது 3 குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடையும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நானும் இஃப்தாருக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சொதப்பி ரெடி பண்ண புட்டிங் இருக்குது. அப்புறம் பொட்டேட்டோ பஜ்ஜி அண்ட் ஆனியன் பஜ்ஜி. இது ப்ரான் பஜ்ஜி. இதை வீடியோவே எடுக்கலை, ஆல்ரெடி சொதப்பிடுச்சின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கலை. தென் வடை, அப்புறம் நோம்பு கஞ்சி. அவ்வளோதான் இன்றைக்கி இஃப்தாருக்கு. நான் ஃபைனலாக என்ன சொதப்பியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நல்லா தானே கட் ஆகுது, ஆனால் பாருங்களேன்,
என்ன ஆயிருக்கு? சரி, நல்லா பீசஸ் வருது, எடுத்துடலான்னு சொல்லி பார்த்தா இப்படி தான் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.